எசாயா அதிகாரம் 17. சிரியா இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. தமஸ்கு நகரை பற்றிய திருவாக்கு. நகர் என்ற பெயரை தமஸ்கு இழந்துவிடும். அது பாழடைந்த மண் மேடாக மாறிவிடும். அதன் அருகிலுள்ள நகரங்கள் பாழடைந்து ஆடு மாடுகள் திரியும் இடமாகும். அவை அங்கே படுத்து கிடக்கும். அவற்றை அச்சுறுத்த எவருமே இரார். எப்ராயிம் நாட்டின் அரண் தரைமட்டமாகும். தமஸ்கின் அரசு இல்லாதொழியும். இஸ்ரேல் மக்களின் மேன்மைக்கு நேர்ந்தது சிரியாவில் எஞ்சியிருப்போரின் நிலைமையாகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அந்நாளில் யாக்கோபின் மேன்மை தாழ்வடையும். அவனது கொழுத்த உடல் மெலிந்து போகும். அறுவடை செய்வோன் நிமிர்ந்து நிற்கும் கதிர்களை சேர்த்த பின்னும் அவனது கை அவற்றை அறுவடை செய்த பின்னும் சிந்திய கதிர்களை பொறுக்கி எடுக்கும் பொழுதும் இப்ராயிம் பள்ளத்தாக்கு இருப்பது போல யாக்கோபின் நிலைமை இருக்கும். ஒலிவ மரத்தை உழுக்கும்போது அதன் உச்சி கிளை நுனியில் 2-3 காய்களும் பழமிருக்கும் கிளைகளில் 4-5 பழங்களும் விட்டிருப்பது போல் அவர்களிடையேயும் பின்னால் பறிக்கப்படுவதற்கென சிலர் விட்டிருப்பர் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர். அன்றுதான் மனிதர் தம்மை படைத்தவரை நோக்குவர். இஸ்ரேலின் தூயவரை காண அவர்கள் கண்கள் விளையும். தங்கள் கை வேலைப்பாடுகளான பலிபீடங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். தாங்கள் கைவிடப்பட செய்த அசேரா கம்பங்களையும் மரச்சிலைகளையும் நோக்க மாட்டார்கள். இவ்வியர் எமோரியர் என்பவர்களின் நகரங்கள் இஸ்ரேல் மக்கள் வந்தபோது பாழடைந்தது போல அந்நாளில் உன் வலிமைமிகு நகர்களும் கைவிடப்பட்டு பாழ்வெளி ஆகிவிடும். இஸ்ரேலே, உனக்கு விடுதலை அளித்த கடவுளை நீ மறந்துவிட்டாய். உன் அடைக்கலமான கற்பாறையை நீ நினைவு கூறவில்லை. ஆதலால் கண்ணிற்கினிய நாற்றுகளை நீ நட்டு வைத்தாலும் வேற்று தெய்வத்திற்கு இளம் கன்றுகளை நாட்டினாலும் நீ அவற்றையே நட்ட நாளிலேயே பெரிதாக வளர செய்தாலும் விதைத்த காலையிலேயே மலர செய்தாலும் துயரத்தின் நாளில் தீராத வேதனையும் நோயுமே உன் விளைச்சலாயிருக்கும். பகைவர் தோல்வியுறல். ஐயோ, மக்களினங்கள் பலவற்றின் ஆரவாரம் கேட்கிறது. கடல் கொந்தளிப்பது போல் அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். இதோ மக்கள் கூட்டத்தின் கர்ச்சனை குரல் கேட்கிறது. வெள்ளப்பெருக்கின் இரைச்சலைப் போல் அவர்கள் முழங்குகிறார்கள். பெரு வெள்ளம் போல் மக்கள் கூட்டத்தினர் கர்ச்சிக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அதட்டுவார். அவர்களும் வெகு தொலைவிற்கு ஓடிப்போவார்கள். மலைகளின் காற்றின் முன் அகப்பட்ட பதர் போன்றும் புயல் காற்று முன் சிக்குண்ட புழுதி போன்றும் துரத்தப்படுவார்கள். மாலை வேளையில் இதோ எங்கும் திகில். விடிவதற்குள் அவர்கள் இல்லாதொழிவார்கள். இதுவன்றோ நம்மை கொள்ளையடிப்பவர்கள் பங்கு? இதுவன்றோ நம்மை சூறையாடுவோரின் நிலை?